வெல்கம் டு வைப்புத்தக்கி. பள்ளிவாசலோட அழகையும் வடிவமைப்பையும் சுற்றி பார்க்கலாமா? ஹலோ யுவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சுல்தான் கபூஸ் கிராண்ட் மஸ்கோட கட்டிடக்கலையும் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய பழங்கால பாரம்பரிய வடிவமைப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த பள்ளிவாசலோட வடிவமைப்பு பிளான் ரெடி பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருக்கு. 1992 ஆரம்பிச்சு 1993 தான் பிளான் ரெடி பண்ணியே முடிச்சிருக்காங்க. பிளானையே ஒரு வருஷம் ஆக்கியிருக்காங்கன்னா பள்ளிவாசலை கட்டி முடிக்க எத்தனை வருஷம் தானே யோசிக்கிறீங்க? பள்ளிவாசலோட கட்டுமான வேலை மட்டுமே 6 வருஷம் ஆயிருக்கு. 1994 தொடங்கி 2001 தான் முடிச்சிருக்காங்க. 6500 பேர் தொழக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசல் தான் இது. ஒரு கிராமமே தொழுற அளவுக்கு இடம் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். முக்கியமா சொல்லப்போனா பள்ளிவாசலுக்குள்ள தொழிலுக்கு இருக்கிற அந்த கார்பெட் பாய் உலகிலேயே மிகப்பெரிய ஒற்றை பாய் தான் அது. பல நாடுகள்ல இருந்து இம்போர்ட் மெட்டீரியல்ஸ்ல இந்த பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. இந்திய மணல்களும் இத்தாலி மார்பிள்களும் பர்மா தேக்குமரம் இவ்வளோ பல நாட்டில இருந்து பொருட்கள் இறக்கி வடிவமைக்கப்பட்டது தான் இந்த பள்ளிவாசல். அப்புறம் 90 மீட்டர் உயரத்துல 5 மிகப்பெரிய உயரம் கொண்ட மினாராக்கள் இருக்கு இந்த பள்ளிவாசல்ல. இந்த மினாராக்கள் தான் இந்த பள்ளிவாசலோட அழகையே மேலும் உயர்த்தி காட்டக்கூடியதா இருக்குது. இந்த பள்ளிவாசல் வெறும் தொழிலுக்காக மட்டும் இல்லாம இந்நாட்டு அரசின் திறந்த மனப்பான்மையும் மதசாய்ப்பு தன்மையும் வெளிக்காட்டும் ஒரு கலாச்சார மையமாக நூலகமும் சொற்பொழிவு மண்டபமும் கலாச்சார கண்காட்சி மையங்கள் போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட ஒரு பள்ளிவாசல் தான் இது. கோடிக்கணக்கான மக்கள் பார்வையிடக்கூடிய ஒரு முக்கிய இடமா தான் இந்த பள்ளிவாசல் இருக்குது. இஸ்லாமிய மக்கள் மட்டும் இல்லாம, பிற மத மக்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து இந்த பள்ளிவாசல பார்க்கலாம். அழகிய பூங்காக்களும், நீரூற்று அமைப்புகளும், இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் சிறந்த இடமா அமைச்சு குடுத்து வச்சிருக்காங்க. இந்த பள்ளிவாசல் வந்து நாட்டின் அமைதி, பொறுமை, மத கலாச்சாரத்தின் திறந்த அணுகுமுறை மற்றும் இந்த உலகிற்கு காட்டும் ஒரு முக்கிய அடையாளமாக தான் இந்த நாட்டு மக்களால இந்த பள்ளிவாசல் கருதப்பட்டு வருகிறது. இந்த பள்ளிவாசல் பார்த்தோம்னா, சுற்றுலா பயணிகளுக்கும், கல்வி ஆராய்ச்சியாளர்களுக்கும், கட்டிட அழகெல்லாம் விரும்புவாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு முக்கிய இடமா தான் இந்த பள்ளிவாசல் விளங்குகிறது. இந்த பள்ளிவாசல்ல ஆண்களுக்கும், பெண்களுக்கும் தனித்தனி வழித்தடங்கள் அமைச்சு வச்சிருக்காங்க. தொழுகைக்காக ஒழு செய்யும் இடம் கூட பழமையான நெறிமுறைகள் தான் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தண்ணீர் பைப்பும் கூட பழமையான முறையில் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதுவரை இந்த வீடியோவில் பள்ளிவாசலோட வெளிப்புற தோற்றத்தையும் அதோட வடிவமைப்பையும் அழகையும் பார்த்தோம். பார்ட் 2ல பள்ளிவாசலோட உள்புற தோற்றத்தையும் கட்டமைப்பையும் கலையும் பார்ப்போம். இந்த வீடியோவை நான் உங்க கூட ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.